போன 5 காணொளியில் நம்ம பார்த்தது பரமஹம்ச யோகானந்தரோட சிறு வயது பருவத்தில் அவருக்கு நடந்த அதிசயத்தை பார்த்தோம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது பரமஹம்ச யோகானந்தருடைய அண்ணனின் திருமண ஏற்பாடும் அவரது அன்னையின் மறைவும். பரமஹம்ச யோகானந்தருடைய அண்ணனின் பெயர் அனந்தா. அவருக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஞானப்பிரபா கோஷ் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அனந்தாவோட மனைவியை பார்த்தா தான் இந்த பூலோகத்திலே எனக்கு சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவங்க அம்மா சொல்லுவாங்களாம். அவருடைய அண்ணனின் நிச்சயதார்த்தத்தப்போ பரமஹம்ச யோகானந்தருக்கு 11 வயசு ஆயிருந்தது. அவருடைய அம்மா கல்யாண ஏற்பாடை தடபுடலா கவனிச்சுட்டு கல்கட்டால இருந்தாங்களாம். பரமஹம்ச யோகானந்தருடைய தந்தையின் வேலை நிமித்தமா பரமஹம்ச யோகானந்தரும் அவரது தந்தையும் பரேலியில அவரோட வீட்டில் தங்கியிருந்தாங்களாம். ஏற்கனவே பரமஹம்ச யோகானந்தர் அவங்களோட மூத்த சகோதரியான ரோமா, உமா அவங்களோட திருமண ஏற்பாடு எல்லாமே அவர் பார்த்துருக்காரு. இருந்தாலும் மூத்த சகோதரரான அனந்தாவோட திருமண வைபவம் மட்டும் ரொம்ப விமர்சையாக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா. கல்யாணத்துக்கு முந்தைய நாள் பரமஹம்ச யோகானந்தரும் அவரது தந்தையும் பரேலியிலேருந்து கிளம்புறதுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்களாம். அந்த ஒரு முக்கியமான நாளில் தான் பரமஹம்ச யோகானந்தருக்கு ஒரு கெட்ட விஷயம் கண்ணுக்கு தெரியுது. அன்னைக்கு இரவு பரமஹம்ச யோகானந்தரும் அவரது தந்தையும் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவரோட அம்மாவோட உருவம் தெரியுது. உன்னோட அப்பா எழுப்பு அப்படின்னு சொல்லி அந்த குரல் மெல்லமாக சொல்லுதான். என்னை பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு அதிகாலையில் 4 மணிக்கு கிளம்புற ரயிலை பிடிங்க, அப்போ தான் என்னை பார்க்க முடியும். உடனே கல்கத்தா சேருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆவி உருவம் அப்படியே மறைஞ்சிடுச்சான். அப்பா அப்பா அம்மா இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு அவங்க அப்பாவை எழுப்புறாராம். அவங்க அப்பா சொல்கிறாங்க, இதெல்லாம் உன் மன பிரம்மடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாராம். இப்போது நீங்கள் கிளம்பாமல் விடுறதுனால பின்னாடி உங்களை நீங்களே மன்னிக்க மாட்டீங்க, நானும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி பரமஹம்ச யோகானந்தர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாராம். அவங்களுக்கு கல்கத்தாவில் இருந்து தகவல் வருது, அம்மாவோட உடம்பு கவலைக்கிடமாக இருக்குது, சீக்கிரமாக கல்கத்தாக்கு வாங்க அப்படின்னு தகவல் வருது. பரமஹம்ச யோகானந்தரும் அவரது தந்தையும் பரேலிலேருந்து கிளம்பிட்டாங்க கல்கத்தாவுக்கு. அப்போது பெரும் சத்தத்தோட ரயில் வண்டி முன்னாடி பேசாமல் குதிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பரமஹம்ச யோகானந்தருக்கு தோணுச்சான். அவரோட அம்மா அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத நினச்சி 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 இந்த உலகமே சூனியமாகி போன மாதிரி இருந்ததான் அவருக்கு. அவரோட சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாவை ரொம்ப நேசிச்சிருக்காரு. அவங்க அம்மாவோட அந்த 2 கரு விழிகள் தான் அவருக்கு சிறு சிறு துன்பங்கள் வரும்போது அடைக்கலமாக இருந்திருக்கு. அவங்க 2 பேரும் கடைசியில் கல்கத்தா அடைஞ்சிட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததை பார்த்த உடனே அப்படியே உயிரில்லாத போல் ஆயிட்டாரு. அவரோட மனம் சமாதானம் அடையிறதுக்கு பல வருடங்கள் ஆச்சு. அவருடைய அம்மாவின் தகன காரியம் முடிஞ்ச உடனே அவரும் அவரோட தந்தையும் மீண்டும் பரேலிக்கு திரும்பிடுறாங்க. அடுத்து பரமஹம்ச யோகானந்தருக்கு இமயமலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படுது. அதை அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.